மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 11. நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய இனிய இதயங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரதர் ஆல்பர்ட் வந்து இனியதீங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தையை சொல்ல போறாரு. சொல்லுங்க. நல்லாயன் நானே, நல்லாயர் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார். இந்த இறைவசம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோன்றதுன்னா, ஆண்டவருடைய எழுச்சி, ஆண்டவருடைய வெளிப்படுத்துதல். ஆண்டவர் என்னில் நிறைய வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு வந்து கடந்த 5 வருடங்களாகவே ஆண்டவர் என்னுள் வந்து மற்றவர்களுக்காக உதவி செய்யுங்க, மற்றவர்களுக்காக வாழுங்க, தனக்கான வாழாம பிறருக்கு உதவி செய்து வாழ ஆண்டவர் என்னை அழைப்பு எடுத்திருக்கிறார். வணக்கம். உங்க பேருமா? என் பேர் அனிதா சுரேந்திரன். அனிதா சுரேந்திரன் நினைச்சு சொல்லிட்டீங்க, பயங்கரமா, சூப்பர்மா. இனிதீங்களா இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. நல்லாயன் நானே, தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார். உயிரையே கொடுக்குற அளவுக்கு துணிந்த அந்த ஆயனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆயன் வந்து இந்த ஆடெல்லாம் மாடெல்லாம் ஓட்டிட்டு போற ஆயன் வந்து ஒரு ஆடு தொலைஞ்சா கூட அவருக்கு ரொம்ப பதட்டமாயிடும். 99 இருக்கும், நிறையவே இருக்கும், ஆனா ஒன்ன காணும்னு அப்படி பதறுவாரு. அப்ப அவருக்கு அவரோட எண்ணம் வந்து இது எங்கேயும் போகாது, இதனால ஒன்னா இருக்குது, காணா போன ஒண்ணு தேடிட்டே இருப்பாரு. அப்படியான ஒரு ஆயன் தான் நம்மளுடைய ஆண்டவர். சூப்பர். நீ இதுங்களே இன்ஃபன்ட் அக்கா வந்து ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாங்க. சொல்லுங்க. நல்லாயன் நானே, ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுத்தார். ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம நினைக்காதபடி அற்புதங்களை செய்வார். நோயாளிகளுக்கு மருத்துவராக இருப்பார், பண தேவைகள் உள்ளவங்களுக்கு பணத்தை கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். வாழ்க்கையில கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளை கல்லாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு இதையும் பார்க்கச்சில அவரு நம்மள வழி நடத்துற விதம் ஆச்சரியத்துக்குரிய விதமா இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்காத இடத்துல நம்மளை கொண்டு போய் வைப்பாரு. எப்பவும் நம்ம அவரோட இணைஞ்சிருந்தனா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளையே தான் காணுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. சூப்பர்கா, பயங்கரமா சொன்னீங்க. தேங்க்யூ. எமர்ஜென்சி அம்மா வந்து இனியதீங்களே ரொம்ப அழகா அவங்க பாணியில வந்து நீங்க இந்த இறைவார்த்தையை சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. நல்லாயன் நானே, என் ஆடுகளுக்காக நான் என் உயிரே கொடுக்கிறேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயங்கரமா, சூப்பர்மா. எங்களுக்கு தாயும் தந்தையும் எல்லாமே அவர் தான். ஏன்னா பூமியில பிறந்ததிருந்து இறக்குற வரைக்கும் அவர் தான் எங்கள் தஞ்சமும் கோட்டையும் அடைக்கலும். அவர் இன்றி எதுவுமே நடக்காது. கண்டிப்பா எங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. எல்லாவற்றிலும் அது ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருந்தா கூட அதுல ஜெயத்தை அவர் தான் தந்து எங்களோடு கூட இருந்து அவர் இன்னும் மட்டும் வழி நடத்தி கொண்டே வருகிறார். சந்தோஷ் அவர்கள், தம்பி அவர்கள் இனியதீங்களே ரொம்ப அழகா வந்து இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாரு. சொல்லு சந்தோஷ். நல்லாயன் நானே, ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரே கொடுப்பார். அதாவது ஆயன் வந்து நம்ம கடவுள், ஆடுகள்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஆனா கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். பயங்கரமா சொல்லி இருக்கிற ஆகாஷ். ஆகாஷ் சந்தோஷ். ஜெயமேரி அக்கா இனியதீங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாங்க. சொல்லுங்க. நல்லாயன் நானே, நல்லாயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பார். நல்லாயன் தான் ஆண்டவர். ஆடுகள்ன்றது நம்ம எல்லா விஷயத்தையும் ஆண்டவரும் பிளெஸிங்கா இருப்பார். பிளெஸிங்கா இருப்பார், ஆசீர்வாதமாக இருப்பார். சூப்பர், பயங்கரமா சொல்லுங்க. தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.